come on, hurry up. வீட்டுக்கொருவன் நாட்டை காப்பாற்ற போர்க்கள நோக்கி புறப்படுங்கள் என்று அரசியலார் அவசர சட்டமிட்ட போது தள்ளாத வயதிலிருந்த தன் தந்தையை அனுப்ப தந்தையும் களத்திலே மடிந்தார் என்ற செய்தி கேட்டு பள்ளிக்கு சென்றிருந்த பாலகனை அழைத்து சீவி சினுக்கெடுத்து நெற்றியிலே வீர திலகமிட்டு கையிலே வாழ் கொடுத்து மகனே போர்க்களத்தில் பிரமுது காட்டாது மார்பிலே வேல்பட்டு மடிய வேண்டும், இல்லையே உனக்கு பால் ஊட்டிய தனத்தை வெட்டி வீழ்த்துவேன் என்று வீர முழக்கமிட்டாராம் ஒரு தமிழ் தாய். பிரமாதம் சார், பிரமாதம். நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சு. இன்னொரு தடவை நான் போயிடலாம். வேண்டாம் சார், இது போதும். போதும் சார். ரைட். சந்திரா சார், ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நான் சொன்னேன்ல பண்ணு, இறந்து போனவர் என்ன பேசினார் கண்டுபிடிக்கணும்னு. ஆமா, அதுக்காக கமிஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஓஹோ, லைட்ட போடுங்க. வாங்க சார். வணக்கம் சார். இவர் மருதபரணி ரைட்டர். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார். அப்ப நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் சார். கணேஷ் காமராஜ், நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் கவனிங்க. சரிங்க சார். நீங்க அவுட் சைடர்ஸ் யாரும் உள்ள வராதபடி பத்திரமா பாத்துக்குங்க. ஓகே, வாங்க. பரணி, சினிமால பொய்யா செத்து போறதுக்கு எழுதி கொடுத்த வசனத்தை பேசிடுறோம். ஆனா அங்க உண்மையிலேயே செத்து போனவருக்கு பேசணும்னு நினைக்கிறப்பதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட் ஆஃப் பண்ணுங்க. பிக்சர் போடுங்க சார். இங்க இருந்தா நான் பேசணும்ல சார்? ஆமா சார். வந்தாரு. கொலை தன்னை யாரோ குத்துனதா சொல்றாங்க. வா பிடிச்சிருங்க சார். கொஞ்சம் இருக்கு. ஏதோ ஒரு பேர் கூட சொல்ல சார். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், என் மைண்ட்ல நல்லா செட் ஆச்சு. அந்த லாஸ்ட் போர்ஷனை மறுபடியும் போடுங்க. போடுங்க. சத்தம் போடாதீங்கப்பா. எப்படியோ அவன் உன்னை கொல்ல வருவான். போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை, சத்தியமா சொல்றேன், என்ன கொலை பண்ணது, என்ன கொலை பண்ணது அலெக்ஸ், அலெக்ஸ் தேவன். ஃபேண்டாஸ்டிக், கரெக்ட் சிங்க்ல சொல்லிட்டீங்க சார். ஏன் சார், அலெக்ஸ் தேவன் யாரா இருக்காங்களா? தெரியல சார். இனிமேதான் அந்த ரூட்ல என்கொயரி பண்ணணும். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரட்டுங்களா? ஓகே சார், தேங்க் யூ. வாங்க. எல்லாம் குயிக்கா பேக் பண்ணிக்கங்க. எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஏசியா இருக்காங்களா? இல்லீங்களே, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் பேசுறேன். ஐயா ஜென் டிவிக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க. சரி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ரெடி? ரெடி சார். கேமரா ஆன். ரோலிங். வணக்கம் நேயர்களே. இந்த வார போலீஸ் ஸ்டோரி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நந்தா சேட்டா, வண்டிய ஜென் டிவிக்கு விடு. அந்த ஏசி அங்கதான் இருக்கானா. ஆனா ஒரு விஷயம், குற்றவாளியை சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சிருவோம். இது வரைக்கும் எந்த குற்றவாளியும் போலீஸோட பார்வையில இருந்து தப்பிச்சதே கிடையாது. சார் குட் மார்னிங். டேய் சார் வணக்கம் சார். ஏசி நல்ல முத்த கூப்பிட சீக்கிரம். சார் லைவ்ல சார் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சார். போடலங்கா பேட்டி கூப்பிடுறா. அவன் பேட்டி தான் இப்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியம். சார் உங்க பேர் சொன்னீங்க. ஒன்னுடுவேன். ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கூப்பிடு. சேட்டா வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படியே தப்பிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு தான். ஹலோ, வணக்கம் சார். இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள புலவர்ல பேட்டி கொடுத்துட்டு பார்க்கணுமா? யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க முடியாது, சொல்லி அனுப்பு. அவர் பேரு சேட்டாவான். என்ன சொன்ன? அந்த ஏசி கிட்ட இதை சேட்டா கொடுத்தாருன்னு கூட போன் பண்ண சொல்லு. மணி, இது அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அத நான் கொடுத்துடுறேன். எனக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கான்னு பாரு. சரி சார்.
இன்னும் பெஸ்ட் நகர் கேஸ பத்தி சொல்லவே இல்லையே சார். Once again thank you sir. No, it's my pleasure. I have to thank you. Ravi Kumar. சார். என்னையா கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சா? எஸ் சார், கண்டுபிடிச்சாச்சு. சேட்டா கூட இருந்த ஆள் தான் கொலை பண்ணிருக்கான். டப்பிங்ல தெளிவாயிடுச்சு. கொலைகாரன் பேரு அலெக்ஸ் தேவன். அலெக்ஸ்? ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நல்லமுத்து பேசுறேன். சேட்டா இருக்காரா? ஜாக். Bye Jack. Take care. Bye. சார் வணக்கம். சேட்டா எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. நான் இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. உங்க கூட இருந்தவன் தான் கொலைகாரன். பேரு அலெக்ஸ் தேவன். அலெக்ஸ் தேவனா? அவன் யாருன்னு சொன்னீங்கன்னா? யோ, அவன் போட்டோ தானையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போன. அப்படியா? யாரும் கொடுக்கலையே, நான் பார்க்கலையே. நீ பார்த்து கழிச்ச. இருடா கவர. நதா வண்டி ரிவர்ஸ் எடு. அந்த கொலைகாரன் போட்டோவை இங்கதே அட்டு கொடுத்துட்டு போய்க்கறான். ஹரி அப், பி அலர்ட். யாரையும் வெளிய விடாதீங்க. மேனேஜர்ங்கயா, கம் ஆன். ரகுமார், தரவா செக் பண்ணுங்க. கம் ஆன், பாஸ் ஐ சே. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க ஏசி? உள்ள மேனேஜர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார், யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அவனை விசாரிச்சீங்களா? இல்ல சார். டேய், எங்கடா நான் கொடுத்த போட்டோ? சார் போட்டால எனக்கு தெரியும் சார். அது கவர் ஜாக் சார் கொடுத்தது சார். நானே வெளியே போயிட்டு சார் வேற. ஜாக்கா? எவன்டா ஜாக்கு? போட்டோ கொடுத்திருந்தா கண்டிப்பா இங்க தான் சார் இருக்கும். யார் அந்த ஜாக்கு? சீஃப் ரிப்போர்ட்டர் சார். ரிப்போர்ட்டரா? அவன் எதுக்கு நான் கொடுத்த போட்டோவை மறைக்கணும்? நான் அவனை பார்க்கணும். சார் அது வந்து ஜாக் சார் இப்பதான் வெளியே போனாரு. அவன் எங்க போனாலும் பரவாயில்ல. அவன் யாரு, எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியணும். பயோடேட்டா ஏதாவது இருக்கா? ஸ்டாஃப் இது எல்லா டீடைல்ஸும் பர்ஃபெக்ட்டா இருக்கு சார். எனக்கு பார்க்கணும். சீக்கிரம். இதோ காட்டுறேன். ஸ்டாப். ஜெபதா தேவன். அலெக்ஸ் தேவன். சார் இவர் பேர் ஜாக். ரொம்ப தங்கமானவர் சார். நோ. யோ, நல்லமுத்து. யோ, இவன் தாயா? எப்படி? என்னால நம்ப முடியல. எது நிஜம் எது போயும் தெரியல. ஆனா இவன் தான் ஜீவாவை கொண்டு இருக்கான். நிச்சயம் வேதோட விட மாட்டாயா? இந்த நேரம் பார்த்து நான் சண்டிகருக்கு போக வேண்டியிருக்கு. பல கோடி வருமானையா? டென்ஷன் ஆகாதீங்க. ஆஸ் பர் ஷெட்யூல் நீங்க சண்டிகருக்கு போங்க. நீங்க திரும்பி வரும்போது அவன் இங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான். ஹலோ, நான் உமா பேசுறேன். நீங்க ஜாக் இல்ல, அலெக்ஸ்ங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீவாவை கொலை பண்ணது நீங்க தானே தெரிஞ்சு போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிற சேட்டா இப்ப எங்க இல்ல, சண்டிகர் கிளம்பி போயாச்சு. நீங்க அங்கேயே இருங்க. ஹலோ ஹலோ. பிரைவேட் ஹார்பர்.
கொலகாரன் தப்பிச்சிட்டான் சார். நாம வர்றோம்னு தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். யாரும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் சார். சரி வாங்க போலாம். ஹலோ அடையா டிராவல்ஸ். நான் ஜாக் தேவன் பேசுறேன் சார். இன்னும் பொறுப்புலையா நீங்க? அங்க ஸ்டேஷன்ல டிக்கெட்டோட நம்ம பையன் உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்நேரம் சண்டிகர் ட்ரெயின் புறப்பட்டு இருக்குமே சார். சண்டிகர் நார்த்.